ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இந்த வீடியோவில் நம்ம ஜோஹோல ரவுண்ட் 3ல கேட்ட விசன் 2 உடைய கோடிங் தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க இன்னும் விசன் 1 வந்து பார்க்கல அப்படின்னா அதை நீங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த விசன் 2 வந்துட்டு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் விசன் 2ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் விசன்ல டாஸ்கோட ஐடி அண்ட் டாஸ்கோடைய நேம் வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட்டா வாங்கி அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அது கூடவே நம்ம வந்து டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் நம்மளோட அந்த ஃபார்மேட்டார் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடணும். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட அந்த ப்ரீவியஸ் விசனோடைய அந்த டாஸ்க் வந்து இப்படிதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தோம். லைக் டாஸ்கோட ஐடி அண்ட் தென் டாஸ்கோட நேம் வந்து வச்சிருந்தோம். ஸோ அதுல இப்போ வந்து நம்ம டாஸ்கோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து ஆட் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து விசன் 2 வந்து பார்க்க போறோம். அண்ட் அதுல நம்மளோட அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளால இந்த மெயின் கோட்ல அவ்வளவா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து கிளியரா வந்து எப்படி ஆட் டாஸ்க் வந்து பண்ணணும், எப்படி வந்து வியூ டாஸ்க் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுல என்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டாஸ்க்குங்கிற அந்த கிளாஸ்ல நம்மளோட இன்னொன்று வேரியபிள் வந்து ஆட் பண்ண போறோம். அதாவது டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இதனுடைய டேட்டா டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்குங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதையும் நான் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபைல கொடுத்துக்கிறேன். நம்மளோட அந்த கிளாஸ் வந்து என்கேப்லேஷனாக இருக்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதில் என்ன அப்டேட் பண்ணணும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் இந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் இதில் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. அது எதனால அப்படி வருதுன்னா நம்ம வந்து ஆட் டாஸ்க்ல வந்து 2 தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஐடி அண்ட் நேமை தான் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து பாஸ் பண்ணல. ஸோ அதை வந்து யூசர்ட்ட இருந்து வாங்கி அங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் போல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். என்டர் டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் இதை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டார்ல பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நான் வந்து எஸ்சி நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஒன் வேர்ட் வந்து அவங்க என்டர் பண்ணாங்கன்னா அந்த கேஸ்லயும் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல பாஸ் பண்ணிடலாம். அண்ட் அஸ் ஆல்வேஸ் நான் வந்து சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆட் டாஸ்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டோம், அது வந்து கரெக்டா ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஆட் டாஸ்க் வந்து கொடுத்துக்கிறேன். அதுல டாஸ்க் நேம் வந்து நான் லேர்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து வாட்ச் கோடுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து டாஸ்க் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்துருக்கு. ஸோ நமக்கு ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு எரர்ஸுமே வரல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வியூ டாஸ்க்கை வந்து இப்போ அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட அந்த வியூ டாஸ்க்ல ஆல்ரெடி டாஸ்கோட ஐடி வந்து பிரிண்ட் ஆகுது அண்ட் தென் டாஸ்கோடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நமக்கு டாஸ்கோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்லாஷ் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா டாஸ்கோடைய ஐடி வந்து பிரிண்ட் ஆயிரும் அண்ட் லேர்ன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கோடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் அந்த ஹைஃபன் வந்து வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து அதுல என்ன அவங்க வந்து போட்டிருக்காங்களோ அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ வாட்ச் கோடிட்னு சொல்லி பண்ணாங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. இதை எப்படி பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்துட்டு நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் ஆகுறதுக்கு சைஸ் வந்து கொடுக்கணும். அதாவது எத்தனை கேரக்டர்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஒரு 10 சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்னால நான் வந்து எஸ்ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாஸ்க்குங்கிற அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வேல்யூ வந்து வாங்க போகிறோம். அண்ட் வேல்யூவை வாங்கிட்டு நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷனை வாங்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் மாடிஃபயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால டைரக்டா அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கெட்டர் மெத்தட் வந்து வாங்கிக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம்னா ஜெனரேட்ல கெட்டர்னு சொல்லி கொடுத்துட்டு டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்மளால அந்த கெட் டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளால வேல்யூ வந்து வாங்க முடியும். ஸோ இதே நம்ம இப்போ கரெக்டா ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஆட் டாஸ்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் டாஸ்கோடைய நேம் வந்து நான் லேர்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ வாட்ச் கோடிட். அண்ட் நான் இன்னொன்று டாஸ்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். கோடிட்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் நான் வந்து சப்ஸ்கிரைப் கோடிட்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ கரெக்டாக வியூ ஆகுதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தலாம்.
அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டாஸ்க் ஐடி அண்ட் தென் டாஸ்கோடைய நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த விசன் 2. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் எனக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளோட அடுத்த விசனில் நான் வந்துட்டு டியூ டேட் வந்து ஆட் பண்ணுறது தான் கொடுத்துருந்தாங்க. லைக் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டியூ டேட் வந்து கொடுப்போம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறது தான் நம்மளோட அந்த நெக்ஸ்ட் விசன். அண்ட் இந்த விசனில் அவங்க வந்து நிறைய பேரை எலிமினேட் பண்ணாங்க. ஏன் அப்படி எலிமினேட் பண்ணாங்க, நான் எப்படி அதில் எலிமினேட் ஆகாமல் நெக்ஸ்ட் விசனுக்கு வந்து போனேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் as ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் என் கூட சேர்ந்து விசன் 1 நீங்கள் வந்து கோட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த விசனையும் நீங்கள் வந்து கோட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லா விசனையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.